அப்படின்னு சொன்னது அந்த குரங்கு. ஆமா, சொன்ன உடனேயே நான் பார்த்தேன். ஏய் கிளை குரங்கு, நீ எனக்கு ஒரு எதிரா அப்படி என்று சொல்லி வாழை தூக்கினேன். ஒரு அடை கூட என்னால தூக்க முடியவில்லை. பார்த்தேன் இப்பேற்பட்ட பலசாலியே இந்த வாழை தூக்க முடியலையே. இது சாதாரணமான குரங்கு கிடையாது. அப்படி என்று சொல்லி தந்திரமாக சென்று காலை பிடித்தீர்கள். ஆமா, அந்த கிளை குரங்கான காலை பிடித்தேன். ஐயா நீ யாரு? எப்பேற்பட்ட மனிதன்? இப்பேற்பட்ட பலசாலியே உன் காலை நான் பிடிக்க முடியவில்லையே. இந்த வாழை தூக்க முடியவில்லை. நீ யார் என்று கேட்டீங்க. அப்போது என்ன சொன்னார்? நீ யாரு என்று என்ன கேட்ட உடனேயே நான் என்ன சொன்னேன்? வாயுதேவன் புத்திரன், இந்த அனுமானுடைய தம்பி அனுமானுக்கு தம்பியாக வேண்டும் அப்படி என்று சொன்னீங்க. அப்போது அந்த கிளை குரங்கானது சொன்னது, அந்த கிளை குரங்கானது என்ன சொன்னது? இப்ப சொன்னையே வாயு பகவான் என்று, அந்த வாயு பகவானுக்கு நானும் பிறந்தவன். சரி, அனுமானுடைய தம்பி என்று சொன்னையே, அந்த அனுமான நாட்டான். நீ தானே? சரி, இப்ப வந்து என்ன காரணம் அப்படி என்று சொல்லி என்ன செய்தாரு? இந்த மலருக்கு எதுக்காக இங்க வந்தாய்? எதற்காக வந்தாய் அப்படி என்று கேட்கிற போது இந்த செவ்வந்தி மலருக்காக வந்தேன். அப்படி செவ்வந்தி மலரை பறித்துக் கொண்டு போவதற்காக நான் வந்தேன் என்று சொன்னீங்க. அப்போது அந்த செவ்வந்தி மலராகப்பட்டது ஹனுமான் எனக்கு அடியாள காட்டினது. அப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த கௌரவர்கள் கூட்டத்தை அழைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பலம் பத்தாது, என்னுடைய பலமும் உனக்க வேண்டும். என்னுடைய பலமும் உனக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அதனால தான் உன்னை சோதித்தேன். என் பலமும் உனக்கு சென்று போய் அப்படி என்று எனக்கு வரமளித்தார். அதனால எனக்கு அனுமானுடைய அனுகிரகம் பலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னை எதிர்க்க யாரும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே ஏதோ காரணமாக அன்னார் அழைத்திருக்கிறார். அந்த புறத்திலே தம்பியாகிய அர்ஜுனன் இருக்கிறான். சீக்கிரம் கொண்டு வா. ஒரே நாளைக்கு
குட்டி எந்திரா இருக்காரு ஆட்டக்காரு சூப்பரா இருக்கு யாரா இந்த தம்பி யாரா குட்டியா டேய் மைக் இருந்தா அவன தேவையில் மக்கள் குட்டி ஆட்டக்காரா அப்படி செய்யும் சபையாடி நீ யாரு எனக்கு தெரியாதா நீ கூட ரொம்ப ஃபீல் அண்ணா நீ யாரு எனக்கு தெரியுமே இந்த கம்பெனி திருப்பி யாருங்க மகாராஜா சபையிலே வந்த உடனே நான் யாராக இருக்க முடியும்? யாரு யாரு தாயார் யாரு தந்தையார் யாரு சொல்லு வாயா வாயில் சொல்லி சொல்லுவாரு மகாராஜா சொல்லுவா சொல்லு வாயா உங்க வாயால சொல்லுங்க ஐயா அது யார் சொன்னாரு ஓ சிரிக்காதேயோ ஏய் செல்லு பல்ல அண்ணி குடிக்கிறதுக்கு போ ஏதோ ஒரு காரணம் பேர்வழி என்ன பேர்வழி என்ன குந்தம்மா தேவிக்கும் உங்க அம்மா குந்தாம தேவிக்கும் வராது குந்தியம்மா தேவிக்கும் குந்தாம தேவிக்கும் பாண்டுமகன் ராஜனுக்கும் பிள்ளையாக பிறந்த இருவருக்கும் மொத்தம் இருவர் கைகொள்ளுவேன் ஆண்டோட கட்சியுடன் என்னோட பெயராகும் பேர் தான் சொன்னீங்களா எப்படிக்குமா ஏய் வரவேஸ்கர் பூரா சாப்பிட்டு திரும்ப சத்தியமா நாளைக்கு நீங்க அர்ஜுன் அப்படி அர்ஜுன் வரேன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் மேலபலம் எப்படி எப்படி யாருக்கு தம்பி சொல்லுங்க சொல்லுங்க காசு பண்ணுங்க காலையில் 1000 ரூபாய் அப்படி திங்கள் என்றால் கல் வழியாக தோற்றமாகி என்னது பாண்டவர்கள் கல் வழியாக தோற்றமாகி கல் வழியாக தோற்றமாகி பாண்டவர்கள் அதிலே மூத்தவன் இருவருக்கு மூத்தவன் அர்ஜுனன் என்று சொல்லியிருக்கேன் சொல்லு செங்கோல் அப்படி பண்றேன் பார்த்து எனக்கு எப்படி எப்படியோ பண்ணுது என்ன மாதிரி ஆம்பளத்தாங்கண்ணே அப்படித்தானே அப்படி அர்ஜுனன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய நேரம்
யாரார்கள் எப்படி எல்லாம் என் அருகில் இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும் சொல்ல தேவத்தை எப்ப இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி இருக்கிற போது எங்க ஆக்கிரோன்ற பேரு சொன்னா யாரு பார்த்தது யாருக்கு பார்த்தது ஆசிரியர் போதுகிறாரா? ஆமா. அப்படி ஓய். புகழோடு பார்க்கக்கூடிய நேரம். ஆமா. டேய், நான் சிம்மாசனத்திலே வந்து ஏய். எப்படி எப்படி? இந்த விதத்தில் அண்ணன் சிம்மாசனத்தை அமர்ந்திருக்கிற போது சின்னண்ணே ஏய். இளையண்ண விமச்சனே ஏய். அவர் ஒரு புறமாக, ஒரு புறமாக ஆமா ஏய். நான் ஒரு புறமாக, தம்பிமார்கள் படை தலைவராக நியமித்து இந்த விவசாயத்தை ஏய். நீதி நேர்மையோடு நீதி நேர்மையோடு. ஆட்சி செய்யக்கூடிய நேரம். ஆமாங்க. யாரார்கள்? யார் அது ரம்பை, ரம்பை ஊர்வசை, ஏய். மேனகை, பொம்மடாடி இல்ல உங்களால ஆட்சி பண்ண முடியாதா இரு கேக்குறேன் பொம்மடாடி பேர் தான் உங்களுக்கு படிக்க முடியுமா ஓ, நாட்டிய பெண்கள் பொண்டாட்டி கூட சேர்ந்து இன்னைக்கு ஆடுறதுக்கு வந்துக்கிறான் தெரிஞ்சியா? காலையில போனா சரி கம்பெனிக்கு. அதனால அனைவருமே சிம்மாசனத்தை அமர்ந்திருக்கிற போது ரம்பை, ஊர்வசை, மேனகை, சிலோதமை, கம்பு அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அப்படி சொயின்னு தோசை சுட்டு அப்படி அதுதான் சொல்லணும் இப்ப. பின்னடா சொல்லு ஏய், நாட்டிய பெண்கள் ஓ, நாட்டிய பெண்கள் என் அருகிலே ஏய். அனைவரும் இருக்க தருணத்தில் நாட்டியமாட வேண்டும். ஆமா. அப்பேற்பட்ட மன்னர்கள் இல்லையா? ஆமா. புகழோடு இருந்தாலும் ஏய். நாங்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரம் நேரம் எத்தனை பேர்கள் இருந்தோம்? பேரு? 5 பேரு. 5 பேர்கள் அமர்ந்து ஏய். ஆட்சி செய்யக்கூடிய நேரம். நேரம் பாதி நாளைய செய்த சூழ்ச்சினார் ஏய். பங்கு வந்த பகையாளி, பாதி நாட்டு தாயாதி, எங்கள் பெரியப்பா பிள்ளையாகிய குலகால மனம் புரியாதிலே செய்த வஞ்சகத்தினார் சூதனால் பகடையாடி எங்களை வாரணி ஓட்டி வைத்தார். அப்படி ஹாரணி ஓட்டி வைத்த உடனே ஏய். ஆமாடா அப்படி ஹாரணி ஓட்டி வைத்த உடனே என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தார்? குருபலை கட்டளை ஏற்றுக்கொண்டு ஆமாங்க எப்படி தெரியுமா? எப்படி ஈராறு பணி கண்டு ஈராறு பணி. ஓர் ஆண்டு அக்கியாவாசம் ஆமா. யார் கண்ணுக்கு தெரியாமல் காலகாலத்தில் உண்டானார். உண்டானார். பங்குல பெரிய பாதி நாட்டு தருகிறோம் என்று பங்குல பாதி. கட்டளையிட்டார்கள். ஆமா. அதை ஏற்றுக்கொண்டு ஏய் ஏய். நாங்கள் எங்க புறப்பட்டோம்? கானகம். கண்டகம் கானகம் புறப்பட்டு ஆமா 1 2 3 மூணு. என்று சொல்லும். ஓ ஊஞ்சனியா? ஆமாங்க கத்த முடியல அதே அப்படி 9 வனமாக ஏய். கடந்தோம். 9 வரும் 9 வனம் கடந்தோம். ஒரு 9லயே வா ஆங்க 9 வனம் கடந்தோம். ஏய். அப்படி 9 வனம் கடந்து முடிந்திருந்தாலும் முடிந்தாலும். அண்ணனை சிம்மாசனத்தில் விட்டு ஏய். தம்பிமார்கள் ஒரு புறமாக, ஏய். அண்ணன்மார்கள் நாங்கள் இருவர் ஒரு புறமாக, இருவரும் ஒரு நால்வரும் சேர்ந்து 4 புறமாக தாய் எலி பறிக்க அனைவரும் சென்று விட்டோம். சென்று விட்டீர்கள் அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நேரத்தில். திடீர் என்று பார்த்தார். ஏய். இன்று தினத்திலே ஏய். ஏதோ காரணமாக ஏய். என் அண்ணாவாகிய பீமச்சேனன் அழைத்திருக்கிறார். வந்து கரிமணி ஒக்கல ஓடி அடிக்கல கையில் ரத்தம் வீசி. வரும்போது சினா போட்டு பையன் என்ன நடக்குது? அண்ணப்பா. சரி ஓய். அப்படி இருந்தாலும் ஏய். என் அண்ணாவாகிய பீமச்சேனன் ஏய். தம்பி வருவது அண்ணா, அட்டுலா. அண்ணா 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 வந்து விட்டாயா? அண்ணா வந்துட்டியானா? வா அது சரி, அட்டுலா. ஏன்னா ஏதோ காரணமாக ஆஹை. கண்ணவாகிய ஆஹை. தர்மபுத்திர மன்னன் அழைத்திருக்கிறார். வந்தோன்னே. சென்று பார்க்கலாம் புறப்படு, புறப்படு. ஓடு, ஓடு. அவனா அவனா பொண்ணா பொண்ணா Thank you.
உன்னுடைய தம்பியாகிய பீமச்சனன் மத கொண்டை பீமச்சனன் உன்னுடைய பாதத்தில் அண்ணா அநேக வணக்கம் அண்ணா. எழு 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 அண்ணா உன்னை பார்த்தோனே எப்படி இருக்கா? எப்படி அண்ணா உன் திருவடி வலவடி திருவடி கமலைகளுக்கு உன் இளைய தம்பியாகிய அர்ஜுனே அடியாபடி வணக்கம் அண்ணா. அண்ணா இப்ப இருவர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து அண்ணன் ஒரு பெரும் பொருட்டாக ஆமா இப்ப எதிர்க்கையில் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஐயா அண்ணா ஒரு நாகமாகப்பட்டது ஒரு நாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பமானது ஒரே உருவம் மட்டும் ஒண்ணுதான் ஒண்ணு சிரம் என்று சொல்லக்கூடியது 5 சிறநாகம் போல 5 சிரம் நாகம் போல ராஜாக்களும் முகத்தோடு ஒன்று ஒற்றுமையா இருக்கும் தருணங்கண்ணே. அம்மா என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி தாய்க்கும் மேலானவன் தந்தைக்கும் மேலானவன் அண்ணன் என்ற பெருமையோடு ஓடி வந்து வாழ்த்த வென்றிருக்கிறீர்கள். இந்த பாரின்ற உலகில் ஓடி வாழ உங்களுக்கு தகுதியான ஆசீர்வாதம். என்ன அண்ணன் கேள்வி என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறேன்? எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமா இந்த அண்ணனுடைய ஆசீர்வாதம் தந்தைக்கு தாய்க்கு சமம். ஆமா அதனால அண்ணா ஒரு சமாச்சாரம் இன்று தினத்திலே கோடி குடாரத்தில் இருக்கும் தம்பிமார்களை
ஓடி ஓடி அழைத்த காரணம் என்னன்னா, கானகத்தில் பார்க்க போது 9வது வனத்தில் ரோமரிசி வனத்திலே வாழும் அம்மா. ஆமா இந்த நேரத்தில் காய்கனிகள் சென்று இந்த தம்பிமார்கள் வரவே வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே. ஆமா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஏ, எதற்காக அழைத்தாய்? எதை வேண்டுமே ஆனாலும் நெல்லோட புல்லும் அடிப்பட்ட பாவனை போல். அம்மா ஆமா நெல்லோடு புல்லும் அடிப்பட்ட பாவனை போல் ஏய், நான் செய்த தவறுக்கு சரி என்னுடன் இந்த தர்மமே என் கானகத்துக்கு வந்தது. ஆஹா. அதற்கும் மேலாக என் தம்பிமார்கள் எல்லாம் நான் செய்த தவறுக்கு என்னுடன் காண வந்திருக்கீங்க. என்னென்ன பண்ணீங்க? நான் இது ஒரு பெரிய விஷயம் குட்டி. ஆஹா. ஆனாலும் இப்போது பார்க்கிற போது ஓய். உங்களிடத்திலே எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஆஹா, எதற்காக? இதோடு 9வது வனம் முடிஞ்சு போச்சு. 9வது வனம் இந்த விடிஞ்சா வனம் 10வது வனம் போகணும். 10வது. இந்த நாளையில் இரவோடு இரவு அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் 10வது வனம் போவதற்கு அனுமதி பெற வேண்டும். அப்படியா? உங்க வீட்டு தம்பிமார் எல்லாம் கேட்கணும்ல. நாம அண்ணன் சொல்றது மீற போறாங்களா? இந்த ஒரு வருடம் இந்த காலகட்டத்தில் முடித்து விட்டது. ஆமா. வெடித்தால் 10வது போக போக வேண்டும். 10வது வனம் காலம் வைக்க வேண்டுமா? அதற்காக அழைத்திருக்கிறேன். அப்படியா? என்ன சொல்றீங்க? புறப்படுவாங்க. பாராய் தம்பி வனங்கள் பார்த்தோம். தம்பிமார்களா, இதுதான் பாலைவனம். சரி 10வது நேற்றோடு இரவோடு இரவாக ஆஹா. 9வது வனம் முடித்தோம். ஆ. இரவோடு இரவாக இப்போது நாம ஆ. 10வது பாலைவனம் வந்திருக்கிறோம். இந்த பாலைவனத்தில் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் போடப்படுகிறதா? அண்ணா எல்லாம் சொல்லு. அண்ணா போக தாக்காதீங்க அண்ணா. அண்ணா ஏப்பா, போக தகாது. இந்த வனத்தில் ஒரு வருடம் இருக்காவும் தகாதண்ணா. முதலாக சூரிய வனத்தில் ஓராண்டு கழித்தோம். பிறகு ராமரிஷி வனம் என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஓராண்டு கழித்தோம். 3வது மூகமாரிஷி வனத்திலே ஓராண்டு கழித்தோம். இப்படி சொல்லக்கூடியது 5 வனம் 6 வனம் 7 வனம் முடிந்தது. ஆமா. 9வது ராமரிஷி வனம் முடித்தோம். 10வது வனம் போகும்போது போக தகாதுன்னு சொல்றியே, என்ன காரணம் குட்டி? அண்ணா இந்த வனத்தை பார்த்தால் இந்த 9 வனத்திலையும் இந்த 9 வனத்திலையும் மழை மட்டை செடி கொடி பிள்ளை ஆதார